அத்தியாயம் 11 விதியின் விரிசல். தேமுஜின் மற்றும் ஜமுக்காவின் நட்பு ஒரு மாபெரும் ஆலமரம் போல தோன்றினாலும் அதன் வேர்களில் பொறாமை எனும் நச்சுப் பூச்சிகள் அரிக்கத் தொடங்கின. மெர்கிட் வெற்றிக்குப் பிறகு 1.5 ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாகவே இருந்தனர். ஆனால் அந்த 1.5 ஆண்டுகள் ஒரு மேலோட்டமான அமைதியே தவிர வேறில்லை. ஜமுக்கா தனது அதிகாரத்தைக் காட்ட விரும்பினான். தேமுஜின் தனது மக்களின் விசுவாசத்தை சம்பாதிக்க விரும்பினான். ஒருநாள் அந்த புகழ்பெற்ற சம்பவம் நிகழ்ந்தது. கூடாரங்களை மாற்றும் வேளையில் ஜமுக்கா தேமுஜினிடம் ஒரு கவித்துவமான ஆனால் எச்சரிக்கையான மொழியில் பேசினான். தேமுஜின், நாம் குதிரைகளை மேய்ப்பவர்கள் ஆற்றுப் பக்கமாகவும் ஆடுகளை மேய்ப்பவர்கள் மலைப்பக்கமாகவும் தங்குவது நல்லது. இது ஒரு சாதாரண பிரிவினைப் போல தோன்றினாலும் போர்ட்டே அதன் பின்னாலிருந்த அரசியலை உடனே புரிந்து கொண்டாள். இது ஒரு பிரிவினையின் அறிவிப்பு. ஜமுக்கா உன்னை விட்டு விலகச் சொல்கிறான். இப்போதே பிரிந்து செல்வதுதான் நமக்கு நல்லது என்று அவள் தேமுஜினிடம் கூறினாள். அன்று இரவு தேமுஜின் யாரிடமும் சொல்லாமல் தனது படைகளை திரட்டி ஜமுக்காவின் கூடாரத்திலிருந்து வெளியேறினான். பல வீரர்கள் இருட்டில் தேமுஜினின் நேர்மையை விரும்பி அவனுடன் சேர்ந்து கொண்டனர். விடியற்காலையில் ஜமுக்கா எழுந்து பார்த்தபோது பாதிப்படை காலியாக இருந்தது. அவனது இரத்தச் சகோதரன் தனக்குத் தெரியாமலேயே பிரிந்து சென்றது அவனுக்கு பெரும் அவமானமாகத் தோன்றியது. தேமுஜின், நீ எனக்கு நண்பனாக இருக்க தகுதியற்றவன், இனி நீ எனக்கு ஒரு சவால் என்று ஜமுக்கா ஆவேசமாய் முழங்கினான். இந்த பிரிவுக்குப் பிறகு தேமுஜினின் கூடாரத்திற்கு பல பழங்குடித் தலைவர்கள் வரத் தொடங்கினர். அவர்கள் ஜமுக்காவின் கர்வத்தை விட தேமுஜினின் நிதானத்தையும் நீதியையும் நம்பினர். தேமுஜின் அவர்களுக்கு தனது கூடாரத்தில் சமமான உரிமையை வழங்கினான். ஒரு ஏழை வீரன் கூட தேமுஜினின் அருகில் அமர்ந்து உண்ணும் உரிமை பெற்றிருந்தான். இது அந்த புல்வெளியில் ஒரு மாபெரும் புரட்சியாக கருதப்பட்டது. ஆனால் ஜமுக்கா சும்மா இருக்கவில்லை. அவன் தனது படைகளை ஒருங்கிணைத்தான். அவன் வம்சாவளிப் பெருமை பேசுபவர்களை தனது பக்கம் இழுத்தான். ஒரு மேய்ப்பன் எப்படி நம்மை ஆள முடியும்? நாம் ஆளும் வர்க்கத்தினர் என்று கூறி தனது ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்தினான். 2 ஆண்டாக்களுக்கு இடையே நேரடிப் போர் மூளும் சூழல் உருவானது. புல்வெளியின் 2 துருவங்களும் இப்போது மோதிக்கொள்ளத் தயாராயின. தேமுஜின் தனது படைகளுக்கு முறையான இராணுவ பயிற்சியை வழங்கினான். வெறும் வேட்டைக்காரர்களாக இருந்தவர்களை ஒரு ஒழுக்கமான போர் இயந்திரமாக மாற்றினான். பழிவாங்குவதை விட ஒரு இலக்கை அடைவதே முக்கியம் என அவர்களுக்கு கற்பித்தான். ஆனால் அவனது மனதின் ஒரு மூலையில் தனது நண்பன் ஜமுக்காவிற்கு எதிராக போர் புரிய வேண்டுமே என்ற ஒரு சிறு வருத்தம் இருக்கவே செய்தது. காலத்தின் சக்கரம் சுழன்றது. அந்தப் பிரிவின் வேதனை ஒரு மாபெரும் இரத்த சரித்திரத்திற்கு அடிகோலியது. ஒரு காலத்தில் ஒரே பாத்திரத்தில் உண்டவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் கொல்ல வாளை தீட்டிக் கொண்டிருந்தனர். புல்வெளியின் காற்று இப்போது மரணத்தின் வாசனையைச் சுமந்து வரத் தொடங்கியது. தேமுஜின் தனது முதல் பெரும் சோதனையை சந்திக்கத் தயாரானான்.